ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சம்பவம். மறுபடியும் மஞ்சரி, அருண், முத்துக்குமரன், ஐயோ சண்டை பயங்கரமாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு கேட்டால் லைட்டாக புகைய ஆரம்பிச்சது. அப்புறம் வந்து முத்துக்குமரன் சூப்பராக ஒரு விஷயத்த சொல்லி ஆஃப் பண்ணிட்டாப்பில். அதுவும் இல்லாமல் மஞ்சரிக்கு ஒரு பெரிய பயம் வேறு வந்துருச்சு. என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு சம்பவம் போச்சு. அருணோட அப்பா வந்துட்டு மஞ்சரி ஒரு கேள்வி கேட்டிருப்பார், அந்த தலையை திருகினது எப்படிமா பெரிய தப்பாக போய்டும், அது ஒரு ஃபன்னி வேலை தானம்மா அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அதை மேற்கோள் காட்டுறதுக்கு முத்துக்குமரனை வந்து வச்சு செஞ்சுருப்பார். அவன் அவ்வளோ பேச்சு பேசினான், அதாவது வன்மத்தின் உச்சத்தில் பேசினான். அது பெருசாக ரிஜிஸ்டர் ஆகலை, இதை மட்டும் பெருசாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதை வந்து இங்கே சொல்கிறாங்க. அருண் சொல்கிறார், ஆக்சுவலாக உங்களோட சிஸ்டர் சொன்னது நான் பண்ணேன் தான், அது வந்து சும்மா விளையாட்டாக தான் நான் பண்ணேன், அவ்வளோதான், தவிர வேறு இன்டென்ஷன் கிடையாது. நான் பண்ணிவிட்டு ஐயோ தேவையில்லாமல் பேசிட்டோன்னு சொல்லிட்டு நான் வருந்தவும் செஞ்சேன் அப்படின்னு அருண் சொல்லும்போது மஞ்சரி என்ன சொல்கிறேன்னா, இல்லை எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, என் பேர் போட்ட பொம்மையை கழுத தெரிவுன்றது எந்த வகையில் ஃபன்னி வேணும் அவங்க சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. அதனால தான் நான் முத்துக்குமரன்கிட்ட பேசினேன், அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. அதான் அப்பா பார்த்துட்டார் போல இருக்கு, அதை தான் வந்து அங்கே வந்து பேசினார். இன்னொன்று அப்பா எங்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி முத்துக்குமரன் வந்துட்டு மஞ்சரிக்கிட்ட இந்த மாதிரி சொன்னார், இதை வந்துட்டு அவங்க ஏன் கேட்கல, பெருசாக ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னும் போது என்கிட்ட அவன் எதுவுமே சொல்லலை. சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நான் கேட்டிருப்பேன். அது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிப்போச்சு, நம்ம எதுவுமே கேட்காம விட்டோமோ அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு அப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. அப்போ அருணும் சொல்லிடுறாரு, இல்லை நானுமே இது வரைக்கும் முத்து சொன்ன மாதிரி கேள்விப்படலை அப்படின்னு. இப்போ அப்படி தான் சொல்லுவார், ஏன்னா இப்போ வந்து தங்க கம்பி ஆகிட்டார் நம்ம முத்துக்குமரன். இல்லைனா நேரம் வந்துட்டு நீ எப்படி சொல்லு அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் முத்து வந்து ஒரே அழகாக ஒரு விஷயத்தை வைக்கிறார், என்னென்னா தம்பிங்களா ரெண்டு பேருமே வந்து ஒன்று புரிஞ்சுக்குங்க, என்ன தான் வந்துட்டு நம்ம பேசின விஷயங்கள் பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அதை வந்து ஏன் பேசுகிறாங்கன்னா ஒரு எமோஷனில் பேசுகிறாங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மெச்சூரிட்டி, அதை நம்ம எப்படி புரிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றது தான் நம்மளோட மெச்சூரிட்டி. அதன்படி இதை வந்து கடந்து போவோம், இதை பற்றி பேச தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அடுத்த நிமிஷம் மஞ்சரி தேடி பார்க்குறோம், மஞ்சரி போயிட்டாங்க. ஆமாம் போடாடே அப்படின்ட்டு. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். நாளையிலேருந்து நிறைய சம்பவங்கள் காத்துட்ருக்கு. நாளைக்கு அர்ச்சனா உள்ளே வரப்போகிறாங்க. ஸோ ஃபேமிலி சார்பாக வரப்போகிறாங்களா, இல்லை ப்ரொமோஷன் சார்பாக வரப்போகிறாங்களா, இல்லை எதுக்காக வரப்போகிறாங்கன்னு தெரியல. வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.